திரையில் ஒரு மனிதன் தோன்றினால் தியேட்டரே அதிரும். அவர் சிரித்தால் மக்கள் சிரிப்பார்கள், அவர் அழுதால் மக்கள் அழுவார்கள். காலப்போக்கில் அந்த மனிதன் சினிமா என்ற திரையை கிழித்துக்கொண்டு நிஜ வாழ்க்கையில் மக்களின் காவல் தெய்வமாக உருவெடுத்தார். அவர்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர். இந்த அதீத நாயக வழிபாடு ஒரு தனித்துவமான கலாச்சார நிகழ்வாக தொடங்கி பின்னாளில் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான அஸ்திவாரமாக மாறியது. பல தசாப்தங்களுக்கு முன் அரங்கேறிய அதே வரலாற்றுச் சூத்திரம் இன்று மீண்டும் நம் கண்முன்னே துல்லியமாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்று எம்ஜிஆர், இன்று தளபதி விஜய். எம்ஜிஆரின் அதே வியூகங்களை விஜய் இன்று அப்படியே பிரதிபலிக்கிறார். இருவரது பயணத்திலும் காணப்படும் இந்த தெளிவான ஒற்றுமைகள் பல கேள்விகளை எழுப்புகின்றன. திரையில் விசிலடிக்கும் கூட்டமாக தெரிந்த இந்த ரசிகர்கள் தற்போது மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அரசியல் படையாக உருவெடுத்துள்ளனர். எம்ஜிஆரின் மிகப்பெரிய பலம் அவரது ரசிகர் மன்றங்கள். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் தனது ரசிகர் மன்றங்களை அவர் நற்பணி மன்றங்களாக மாற்றினார். இரத்த தானம், ஏழைகளுக்கு உதவி என நேரடியாக மக்களை சென்றடைந்தார். முக்கியமாக அவர் அரசியலுக்கு வருவதற்கு பல வருடங்களுக்கு முன்பே இந்த மக்கள் பணிகளை தொடங்கிவிட்டார். இதே திட்டத்தை தான் தளபதி விஜயும் கையாண்டார். பல வருடங்களுக்கு முன்பே விஜய் மக்கள் இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கி தன் ரசிகர்களை களத்தில் இறக்கினார். விலையில்லா உணவகங்கள், மாணவர்களுக்கு கல்வி விருதுகள், இரத்த தான முகாம்கள் என தமிழ்நாடு முழுவதும் தனக்கான ஒரு பிரம்மாண்டமான மக்கள் படையை அவர் முன்னதாகவே தயார் செய்துவிட்டார். ஓட்டு கேட்பதற்கு முன்பே தங்களின் சேவையின் மூலம் மக்களின் நம்பிக்கையை பெறுவதே இவர்களின் வெற்றிக்கான முதல் ரகசியம். பொதுவாக ஒரு நடிகரின் மார்க்கெட் சரிவை சந்திக்கும் போதுதான் அவர் அரசியலை நோக்கி நகர்வார். ஆனால் எம்ஜிஆர் அந்த வழக்கத்தை உடைத்தார். தனது திரையுலக பயணத்தின் உச்சத்தில் பாக்ஸ் ஆபீஸ் கிங்காக இருந்தபோதே அவர் அரசியலில் குதித்தார். தனக்கு எல்லாமே இருந்தும் மக்களுக்காக தனது செல்வத்தையும் புகழையும் அவர் தியாகம் செய்கிறார் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்தது. இன்று தமிழகத்தில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் பாக்ஸ் ஆபீஸின் சக்கரவர்த்தி என்ற அதே உச்சத்தில் இருக்கும்போதுதான் தளபதி விஜயும் தமிழக வெற்றி கழகம் என்ற தனது அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார். கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் தரும் சினிமா சாம்ராஜ்யத்தை உதிரிவிட்டு வருவது ஒரு நீண்ட கால அரசியல் வெற்றிக்கான மிகப்பெரிய முதலீடாக பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆரின் அரசியல் பாதையில் கடுமையான முட்டுக்கட்டைகள் இருந்தன. சொந்த கட்சியிலிருந்தே வெளியேற்றப்பட்டது, படங்களுக்கு வந்த தடைகள் என அவர் பல சவால்களை சந்தித்தார். ஆனால் அந்த எதிர்ப்புகளையே தனக்கான ஆதரவாகவும் மக்களின் அனுதாபமாகவும் மாற்றிக்கொண்டார். விஜயின் பயணத்திலும் இதே போன்ற அழுத்தங்களை காணலாம். பட வெளியீட்டில் சிக்கல்கள், வருமான வரித்துறை சோதனைகள், அரசியல் ரீதியான விமர்சனங்கள் என அவர் தொடர்ந்து நெருக்கடிக்குள்ளானார். இத்தனை அழுத்தங்களுக்கு இடையிலும் அவர் தனது நிதானத்தை தக்க வைத்துக் கொண்டார். எதிரிகள் உருவாக்கும் தடைகளை தங்களுக்கு சாதகமான படிக்கட்டுகளாக மாற்றும் வித்தையில் இருவருமே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். எம்ஜிஆரின் சத்துணவு திட்டமும் பெண்களுக்கான நலத்திட்டங்களும் அவரை தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் கொண்டு சேர்த்தன. குழந்தைகளின் அன்பும் தாய்மார்களின் வாக்குகளும் அவரது நிரந்தர பலமாகின. அதே பாணியில் விஜய் இன்று மாவட்ட வாரியாக அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை நேரில் சந்தித்து கௌரவிக்கிறார். மாணவர்களை அங்கீகரிப்பதன் மூலம் அந்த மாணவர்களின் ஒட்டுமொத்த குடும்பத்தினரின், குறிப்பாக தாய்மார்களின் மனதை அவர் நேரடியாக வெல்கிறார். அடுத்த தலைமுறை வாக்காளர்களை இப்போதே தன் பக்கம் ஈர்க்கும் இந்த திட்டம் ஒரு தீர்க்க தரிசனமான அரசியல் அணுகுமுறை. தமிழக வரலாற்றின் மிகவும் வெற்றிகரமான அந்த அரசியல் திட்ட வரைவு இப்போது மீண்டும் ஒரு முறை கச்சிதமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது.